இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இது ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு செயல். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய சீஷர்களோடு அவர் போய்கிட்டு இருக்கிறார் படவில். இப்போ படவில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப காற்று வீசு, அலைகள், சூறாவளி மாதிரி வந்துடுச்சு. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா பெண்ணணியத்தில் நித்திரையாக இருக்கிறாரு. நித்திரையாக இருந்தாலும் அவர் நம்ம மேல் கர்சனை உள்ள தேவன் தான். ஆனால் இவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, புதகரே, நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் எழுப்புறாங்க. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் எழுந்து காற்றை அதட்டுதார். கடலை பார்த்து சொல்கிறார், இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. அப்புறம் சீசர்களை பார்த்து சொல்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்பார். ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அவர் எழுந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவரை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் தூங்குறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு செய்யலையே. அப்போ ஆண்டவர் தூங்கிட்டாரா, என்னுடைய பிரச்சனையை கவனிக்க மாட்டேங்காரே அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு கண் இருக்கா, அவருக்கு காது இருக்கா, அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு திட்டுவாங்க. அப்படி நாம் என்ன செய்ய முடியாது, அவருக்கு சொல்லக்கூடாது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, சரியான வேளையில் எழுந்துருதார். அவங்க மூழ்கம்னால எழுந்துருதாருலா, எழுந்து காற்றை அதட்டுதாரு, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிருன்னு சொல்லுதார். நம்முடைய வாழ்க்கையிலையும் புயல் போன்ற பிரச்சனைகள், சூறாவளி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அவர் நம்ம கவனிக்கலை, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிட்ருக்கோம்ல. சரியான வேளையில் அவர் எழுந்து காற்றை அதட்டி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூறாவளியை அதட்டுவார். போராடிக்கிற பிரச்சனைகளை பார்த்து இறையாத, அமைதலாக இருன்னு அதட்டுவார். அவர் அப்படி அதட்டின உடனே அங்கே உடனே காற்று நின்றது, ரொம்ப அமைதியும் உண்டாயிருது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வரும்போது நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோமா, அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார், அமைதலாயிரு, இறையாத அப்படின்னு அதட்டி நம்முடைய பிரச்சனைகளை அமர்த்தி விடுதார். அப்போ அங்கே அமைதியாயிருது. நாம் நினச்சிட்டு இருக்கிறது எப்படி ஆகுமோ, எப்படி முடியுமோ, இது புயலாகுமோ, சூறாவளியாகுமோ இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், வேலை காரியங்களில், பலவிதமான காரியங்களில் நாம் அப்படி நினைக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம சரியான வேளையில் நம்முடைய சூறாவளி போன்ற பிரச்சனைகளை அதட்டி அமைதலாயிரு, இறையாதேன்னு சொல்லி ஒரு அமைதியை உண்டாக்குகிறார். அவருடைய வசனங்களை அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்களாம் சீசர்கள். அவர் கீழ்ப்படியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்ல பார்க்கிறோம். வேத வசனங்களின்படி, வேத வார்த்தைகளின்படி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்முடைய ஜீவனுக்குள்ள அவருடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. அப்படின்னா நாம் உயிர் பெற்று அவர் எழுந்தது போல நாமும் உலக கவலையிலிருந்தும் உலக பாரங்களும் உயிர் பெற்று எழுந்து நாம் என்ன செய்யணும், நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் சூறாவளி போன்ற காரியங்களையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிருந்து அதட்டக்கூடிய வல்லமையை நமக்கும் கர்த்தர் தருகிறார். இந்த வேளையில் அவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்க பெரிய காரியங்களையும் செய்வான் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாம் அதட்டி துரத்த வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு வசனத்துக்குள்ளே அவர் சொல்லுவார், நீ அவைகளை துரத்தி அழித்து போடு என்று கட்டளையிடு அப்படிம்பார். நம்ம பிரச்சனைகளை துரத்தி அழித்து போடு நம்ம கட்டளையிடணும். இப்போது ஆண்டவர் சொல்வார், உன்னுடைய வாயின் வார்த்தைகளை நீ என்ன செய், உன் நாவுக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்குறேன், அந்த நாவின் அதிகாரத்தின்படி நீ செயல்படு அப்படிங்கிற. நம்முடைய நாவில் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படியான வார்த்தைகள், வேறு அறுக்கும்படியான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் நமக்குள்ள வர வேண்டும். பயத்தின் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நாம் என்ன பயப்படுதோமோ அதுபடி நடந்துடும். யோபு சொன்ன மாதிரி, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதும் வரல, அது மாதிரி நடந்துடும். பொறுமையோடு நாம் ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னார் அதன்படி நாம் செய்யும்போது நிச்சயமாகவே பிரச்சனைகளையும் சூறாவளிகளையும் போராட்டங்களையும் நம்மாலும் மேற்கொள்ள முடியும். விசுவாச அறிக்கை பண்ணுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் எங்களோடு பேசுனீங்கப்பா. காற்றை பார்த்து இறையாதே, காற்றை பார்த்து அதற்றி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் சொல்லும்போது அப்படியே நீ செயல்படுத்த வல்லவராக இருக்கீங்கப்பா. எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீ கனம் பண்ணுகிற தகப்பன்.